உடனடியாக நாம் யாவரும் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சத்தியத்தை நாம் கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காலை மத்தியால ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுவேர் ஆக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம். எங்களோடு பேசும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பேசும், உம் சத்தத்தை கேட்க இருக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பானது நமக்கு வேதத்தில் இருந்து வருகிறதான ஒரு வார்த்தை. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் வசனம் 24 26 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். உங்கள் கையில் பென், ஸ்கேல், நோட் புக், பைபிள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கா? எல்லாரும் கரத்துலேயும் இருக்கா? ரைட். இப்போது இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்திலே பேசினார் என்றால் அந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளும்படிக்கு உங்களை நான் கேட்கிறேன். எல்லாரும் வாசிக்க நாம் கேட்போம். இப்போ தமிழில் வசனம் வாசிக்கப்படும். 19ஆம் அதிகாரம் 24 26. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால கூடாதது தேவனாலே கூடும். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. மனுஷனால கூடாதது தேவனாலே கூடும். மனுஷன் பார்வைக்கு இது கூடாதது என்று தெரியும், ஆனால் தேவனாலே நிச்சயமாய் கூடும். நாம் சொல்லுவோமா, பிரைஸ் தி லார்ட். இந்த வலது கையை உயர்த்தி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். தேவனால கூடும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமற்ற இருக்கிற காரியங்களை கர்த்தர் சாத்தியப்படுத்துவார். வலது கையை உயர்த்தி நான் நம்புறேன்னு சொல்லுங்க, நான் அறிக்கை செய்கிறேன்னு சொல்லுங்க, கர்த்தர் இதை செய்து காட்டுவார் என்று சொல்லுங்க. I want you to declare on your lips that the Lord is able to do the impossible for you. There are so many things that may seem to be impossible in your life, at your workplace, in your business, in your home. But and then put up your hands once again and say, God is going to make it possible for me. ஆண்டவர் அதை எனக்கு சாத்தியமாக்க போகிறார். தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு பாடல் எழுதினார், கூடுமே எல்லாம் கூடுமே. யாரால கூடும்? தேவனால கூடும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இது கூடும், என்னால் அல்ல, நான் ஆராதனை செய்கிற தேவனாலே கூடும். கூடாததை கூட பண்ணுவார். கர்த்தர் பெரியவர். ஐயா, இன்னைக்கு என் மனசுல ஏவப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்ன ஏவப்பட்டேன்னாக்கா, நான் பேசி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் நான் பேசும் என்னுடைய வார்த்தை தேவ வார்த்தையிலே உன் உள்ளத்திலே கிரியை செய்யணும், உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யணும். அப்படின்னாக்கா நான் பேசி கொண்டிருக்கும் போதே உனக்குள்ளார ஒரு விசுவாசம் பிறக்க வேண்டும். When you begin to have faith and you allow the faith to grow as you hear God's word, then I can tell you, you can do great things for God. நீ ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் உன்னை பயன்படுத்தக்கூடும். நாம் சொல்லுவோம், praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்ன நான் வாசித்த ஒரு கதை எனக்கு மீண்டும் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பாட்டா ஷூ கம்பெனி என்ன தெரியுமா பிளான் பண்ணாங்களா, ஷூஸை இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் குறிப்பிட்ட இந்த ஒரு இடத்துல
நம்ம முதல்ல ஷூஸ் எல்லாத்தையும் அனுப்புன்னு சொல்லி கம்பெனி ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாங்களா? ஏன் அனுப்புனாக்கா, அங்கே கண்டிப்பாக அவங்க பாட்டா ஷூ விற்பனமாகும் அப்படின்றதான ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்போது அந்த சிஇஓ ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். நம்ம பாட்டா ஷூவை அனுப்புறதுக்கு முன்னே அங்கே ஒருவனை அனுப்பி விடுவோம். அவன் போய் அவன் ஒரு ஆராய்ச்சி செய்து அவன் நமக்கு ஒரு பேப்பர் ஒர்க் கொடுக்கட்டும். அவன் கொடுத்த பிற்பாடு நம்ம இதை திட்டம் வகுப்போம். உடனே ஒருத்தனை நியமித்தாங்க. அவனை ஆப்பிரிக்காக்குள்ளார அனுப்பி விட்டாங்க. இவன் போய் ஆப்பிரிக்காவில் இறங்கின உடனே அவங்க சூஸ் பண்ணி இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு இவன் அனுப்பப்பட்டான். இவன் போய் அங்கே இறங்கின உடனே பாருங்க, சுற்றி பார்க்குறான். ஆப்பிரிக்காவில் முக்காவாசி எல்லாருமே காலில் செருப்பு போடாமல் அங்கே இங்கன்னு நடந்து எல்லாமே செய்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இன் ஆப்பிரிக்கா அட் தட் டைம் were not wearing a shoe. அவங்க செருப்பு போடல. அப்போ இவன் பார்த்தான், இவன் யோசித்தான், இட் இஸ் இம்பாசிபிள், இது சாத்தியமற்றது, இது கூடாதது, இது முடியாது. இந்த பட்டணத்தார்கள் செருப்பே போடல. அப்போ இவங்களுக்கு கொண்டாந்து செருப்பை கொண்டாந்து இறக்குனா பாட்டா ஷூ கம்பெனி தான் என்ன செய்ய போகுது? லாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இவன் உடனே ஒரு பேப்பர் ஒன்று எழுதினான். ஏன்னா அதுதான் அவனுடைய மிஷன். அவன் எழுதி நிறைய ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி அதெல்லாம் வச்சு அவன் சொன்னான், பாட்டா ஷூ கம்பெனிக்கு சொன்னான், இட்ஸ் அட்டர் வேஸ்ட். நீங்கள் பாட்டா ஷூ கம்பெனியுடைய ஷூவை கொண்டாந்து இறக்குனீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஷூவை பற்றி அருமையே தெரியாது. இவங்க ஷூ போட மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஷூ போடாமல் வாழ்கிற ஜனங்கள். அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி, டோன்ட் சென்ட் ஷூஸ் இன்டு திஸ் பிளேஸ் அப்படின்னு போட்டாங்க. உடனே பாட்டா ஷூ சிஇஓ பார்த்தாரு. அவர் உடனே இதை கேஐவி பண்ணி வச்சுட்டாரு. அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் இவன் கொடுத்த பேப்பர் பாசிபிள். அப்புறம் இன்னொருவன் இந்த சிஇஓவை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் எப்போதுமே என்ன செய்யணும், அதாவது ஒரு ஒப்பீனியன் பத்தாது, நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு ஒருவனை அனுப்பி விடுங்க. இந்த ரெண்டாவது போகிறவனும் அவனை போல சொன்னானாக்கா அப்போ வி ஷுட் டிசைட், நம்முடைய ஷூஸை அனுப்ப வேண்டாம் அப்படின்னா. உடனே இந்த சிஇஓ பார்த்தார், நல்ல ஆலோசனை. இன்னொருத்தனை தேர்ந்தெடுத்தாங்க. அவனையும் இதே இடத்துக்கு அனுப்பி விட்டாங்க. இவன் அந்த இடத்துக்கு போனான் பாருங்க. அந்த இடத்துக்கு போய் இறங்கணும். உடனே சுற்றி பார்த்தான், எல்லார் கால்லையும் செருப்பு இல்லை. இவனுக்கு ஆச்சரியமாயிருச்சு. எல்லார் கால்லையும் சொன்னபடி செருப்பு இல்லை. உண்மைதான். சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறான், ஒரு கணக்கீடு எடுக்கிறான். பார்த்தா 3/4 of the people in that area they do not wear any shoes. உடனே இவன் வந்தான் வீட்டுக்கு. வந்து ஒரு பெரிய ஒரு 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 பேப்பர் எழுதினான். இவன் எழுதி இந்த சிஇஓக்கு சொல்கிறான், ஐயா நீங்கள் ஏராளமான பாட்டா ஷூவை கண்டிப்பாக இந்த ஆப்பிரிக்கா இந்த பகுதிக்கு நீங்கள் அனுப்பலாம், கண்டிப்பாக ஹாட் சேல் ஆகும்னு எழுதுகிறான். அவன் சொல்கிறான், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் ஐயா. நம்ம ஒரு 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 இந்த ஷூ போட்டால் அதில் கிடைக்கிற நன்மை என்னன்ட்டு இந்த ஜனங்களுக்கு ஒரு சின்ன போதனை கொடுத்துட்டா போதும், ஹாட் சேல் ஆகிடும் யா அப்படின்னு சொல்லி இவன் இந்த சிஇஓவுக்கு எழுதுறான் பாருங்க. ஆச்சரியப்படுறார் இந்த சிஇஓ. ஒருத்தன் கண் பார்வைக்கு பார்த்த இது ஆகாது, இம்பாசிபிள். இன்னொருவனுடைய கண் பார்வைக்கு பார்க்க இட் இஸ் பாசிபிள். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இந்த சிஇஓ டிசைட் பண்ணாரு, ஆல்ரைட் we will send tons of shoes into this portion of Africa. உடனே ரெடி ஆனிச்சு. எல்லாம் அந்த ஷூஸ் போய் ஆப்பிரிக்காவில் இறங்குச்சு. அந்த ஷூஸ் இறங்குற அதே டைமில் ஒரு டீச்சிங் செஷனும் நடந்துச்சு. அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த ஷூ போட்டால் உங்கள் பாதத்துக்கு எவ்வளோ லாபம், எவ்வளோ நல்லது கற்றுக் கொடுத்தார்கள். ஹாட் கேக், ஹாட் சேல். கரங்களை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்துங்க, கத்தர் பெரியவர். இப்போ உங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு யோசனை வருதா?
ஒருவன் பார்வைக்கு முடியாது, இன்னொருவனுடைய பார்வைக்கு முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்க பார்வைக்கு இந்த காரியம் முடியாது என்று இதுவரைக்கும் தோண்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல போறார், இந்த காரியம் ஆகும். அல்லேலூயா, இது முடியும். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ யாரை போல யோசிக்கிறாய்? முதல்ல போனவனை போல இது ஆகாது என்று நினைக்கிறியா, அல்லது ரெண்டாவது போனவனை போல இது ஆகும், இது முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? நீ தீர்மானம் பண்ணிக்கொள். ஏன்? உன் மனதின் தீர்மானத்தின்படியே உனக்கு காரியங்கள் நடக்கும். ஆமென். ஆல்ரைட், இப்படிப்பட்ட ஒரு சின்ன கண்ணோட்டத்தோடு நான் உங்கள் எல்லாரையும் வேதத்திலே யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்திற்குள்ளார உங்களை அழைத்து சொல்ல போகிறேன். Come with me to Exodus chapter 14. I want you to come to chapter 14. 14ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். கூடும், all things are possible. தேவனால எல்லாம் கூடும் என்றதான ஒரு கருத்திலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். எக்ஸடஸ் சாப்டர் 14. ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து வெளியேற பண்ணினார். இந்த ஜனங்களும் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த செங்கடல் முன்பு இவர்கள் இருக்கிறார்கள். நாம் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க இந்த ஜனங்கள், இவர்கள் செங்கடலை கடக்கும் ஒரு தருவாயம். நாம் சொல்லுவோம் ஆமென். அப்போது வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றதை நாம் கவனிக்க போகிறோம். வசனம் 6 துவங்கி 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்க. பாரோ இவங்களை விரட்டுன்னு விரட்டி இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ பாரோ மனம் மாறுகிறது, அவன் இருதயம் கடினம் ஆகிறது. வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமா? 6ஆம் வசனம் துவங்கி 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க, கேட்போம். அவன் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வாசிங்கம்மா. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபுலோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபத்து வருகிற போது, போதும் அம்மா, நாம் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் நெருங்கினார்கள். நல்லா கவனிங்க. இந்த ஜனங்களை விட்டுட்டான். மோசையை தான் ஆண்டவர் மோசையை அனுப்பி இந்த ஜனங்களை போக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அவனும் அனுப்பிட்டான். 10 வாதைகள் வந்த பிற்பாடு அவனால் பொறுக்க முடியாமல் அனுப்பிட்டான். ஆனால் இப்போ அனுப்புன பிற்பாடு மனம் மாறுறான். இந்த ஜனங்களை மறுபடியும் அவன் பிடிக்கும்படிக்கு துரட்டி கொண்டு வரான். எகிப்தில் உள்ள எல்லா ரத்தங்களையும் ஒன்று சேர்த்து அவன் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களை துரட்ட வருகிறான். அப்போது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கவனித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த ரதம் வருகிறதை கண்டபோது அவர்களுக்கு நடந்தது என்ன நாம் கவனிக்க போறோம். அவங்க கண்ணில் பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. பாரோ எகிப்தில் உள்ள எல்லா ரதங்களையும் அவன் சேர்த்து கொண்டு வீரமாய் வந்து கொண்டிருக்கிறான். அந்த ஜனங்களை மறுபடி தாக்கும்படிக்கு வந்துட்டு இருக்கிறான். வாசிங்க, வசனம் 10 நாம் வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். வசனம் அங்க சொல்லுகிறது. அவர்கள் பயந்தார்கள் அல்ல, ஆனால் மிகவும் பயந்தார்கள்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் வரும். ஏன்? உன் கண்கள் பார்க்கும் போது அது பயத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. பயம், நம்ம எல்லாருக்கும் பயம். நிறைய காரியங்களை எண்ணி நமக்கு பயம், மிகுந்த பயம் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்புறம் அந்த பயத்தின் மிகுதியாய் இவர்கள் மோசேயை கண்டு என்ன செய்கிறார்கள்? மோசேயை குற்றம் சாட்டுகிறார்கள். வாசிங்க பார்க்கலாம். வசனம் 11-12 வாசிங்க கேட்போம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் இப்படியாக மோசே கிட்ட புலம்புகிறார்கள். ஒரு பக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அங்க வசனம் பார்த்தீங்கன்னா பயம் என்றுதான ஒரு வார்த்தை சொல்லப்படும். மிகுந்த பயம் வந்துருச்சு. அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மூன்றாவது மோசேயை பார்த்து புலம்புனாங்க. ஐயோ, நாங்க எகிப்தில் இருந்திருப்போமே, எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்து இப்படி சாகும்படி பண்ணிட்டீரே, எகிப்திலேயாவது நாங்கள் நல்லா இருந்திருப்போமே என்று சொல்லி மோசே இடத்திலே அங்கே அழுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்? இந்த வசனம் 11-12, if you look at verse 11 and 12, what do you understand? One, you understand that they blamed Moses. Secondly, we also understand that they were helpless. ஒன்று, அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். யாரே? மோசேயை. இரண்டாவது என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர்கள் நாதியற்றவர்களாக, அவர்கள் செயலற்றவர்களாக, they did not know what to do. அல்லேலூயா. பயந்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் பிரியமானவர்களே வசனம் 13 வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை மோசே மூலமாய் வருகிறது. மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றார், நீ பயப்படாம இரு. இன்னைக்கு ஒரு வேளை நீயும் இப்படித்தான் மிகவும் பயந்து போயிருக்கிறாய். யாரையோ குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாய். நீயும் ஒரு வேளை நாதியற்றவனாய், நிலையற்றவனாய், பலனற்றவனாய், சோர்ந்து போனவனாய், தள்ளுண்டவனாய் நீயும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம் 13 வாசியுங்கள். கோடிட்டு கொள்ளுங்கள் இந்த வசனத்தை. ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்கு சொல்லும் வார்த்தை இது. இன்றைக்கு வாசியுங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஐயா, நீங்க ஆண்டவரை வந்து தொழுது கொள்ளுங்க, ஆண்டவரை வந்து ஆராதனை செய்யுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க சும்மா இருப்பீர்கள். யெகோஷாபாத் ராஜாவின் காலத்திலே கூட ஆண்டவர் யெகோஷாபாத் ராஜாவுக்கும் கூட அப்படித்தான் சொன்னார், நீங்க சும்மா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. எரிகோவை நீங்க கடப்பீங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய். இப்படி பல காலங்களிலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தேவ ஜனங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உன்னையும் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். நல்ல ஒரு தலைப்பை உனக்கு கொடுத்து அந்த தலைப்பின் அடிப்படையில் சாத்தியமற்றதை உனக்கு சாத்தியப்படுத்தும் ஒரு தேவன் உண்டு என்று நீ கலங்காதே, திகையாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா வசனம் 13-14 நீங்க அந்த 2 வசனத்தை நீங்க பாருங்க. அங்க வசனத்துல 14 கர்த்தர் இப்ப சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக
யுத்தம் செய்வார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்க என்றான். சும்மா இருப்பீர்கள். God will fight for you and you shall hold your peace. பதறாதே. விசுவாசி பதற மாட்டான். அல்லேலூயா. நீ எப்படி இருப்ப? தைரியமா இருப்ப. காரணம் ஏன்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இப்போ உனக்கு இந்த வார்த்தை தான், இதுதான் நான் உனக்கு சொல்ற வார்த்தை. பிடிச்சிக்கின்னு நீங்க இன்னைக்கு ஆண்டவர் இது உனக்கென்று கொடுக்கிறதான வார்த்தை. வசனம் 15. மோசேயிட்ட ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். வெரி குட். அது பியூட்டிஃபுல். நல்லா கவனிங்க. ஏன் பண்ணி என்கிட்ட அழுதுட்டு இருக்கிற? ஏன்னா ஜனங்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பயந்து போயிட்டாங்க, மோசேயை குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பையன்ட்ட அழுற? ஏன் நீ முன்னோக்கி போன்றாரு. நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அந்த வார்த்தை. Look at that beautiful verse because it says, and the Lord said to Moses, why do you cry to me? Tell the children of Israel to go forward. Amen. ஏன் இங்க வசனம் சொல்லுது, அவங்க பயந்து போயிட்டாங்க. உடனே அவங்க பின் நோக்கி பார்க்கறாங்க. என்னத்தை பார்க்கறாங்கன்னா எகிப்தை பார்க்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நோ நோ நோ, நீ வெளியே வந்துட்ட, நீ கலப்பையில கை வச்சுட்ட, நீ பின்னுக்கு பார்க்காத. ஆமென். நீ முன்னோக்கி போ. ஆண்டவர் சொல்றார், முன்னோக்கி போ. நாம் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சாத்தான் நம்ம என்ன செய்யறான்னா பயம் பொறுத்துகிறான். ஏன் பயம் பொறுத்துறான்? நீ பயந்த போது நீ என்ன செய்வாய்னா முன்னுக்கு போக மாட்டாய், நீ பின்னோக்கி போவாய். அல்லேலூயா. பயந்த போதே நீ பின்னோக்கி போவாய். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பின்னோக்கி போவாத, நீ முன்னோக்கி போன்றாரு. ஆமீன் சொல்லுங்க. கையை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க. நீ பின்னோக்கி போவாதே. அல்லேலூயா. சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். எனக்கு தெரியல நம்ம பாடுறோமான்னு. என் காலத்தில் பாடுவோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் அப்படின்னு நாங்கள் பாடுவோம். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். இன்னொரு பாட்டும் இருக்கு. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பின்னோக்கி பார்க்காத, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீ முன்னோக்கி போ. சாத்தான் பயம் பொறுத்துவான். நீ பயந்த ஸ்பாவத்திலே காலை பின்னுக்கு எடுத்து வைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நோ, நீ முன்னோக்கி போ. இப்ப ஆண்டவர் சொல்றார் மோசேகிட்ட, உன் கையில என்ன இருக்கு? கோல். அதை எடுத்து நீ என்ன செய்? நீ இந்த கடலுக்கு முன்பு நீட்டு. வாசிங்க 16, 17, 18 வசனம் வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். நீ உன் கோலை ஓங்கி, நீ உன் கோலை ஓங்கி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, சமுத்திரத்தை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இதை செய்தாருங்க. அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை போக விட பண்ணி, அவர்களை போக விட பண்ணி, அப்புறம் பின்னால துரட்டிக்கிட்டு வந்து அவன் தேசத்தில் உள்ள அனைத்து அவனுடைய ரத்தங்களை எல்லாம், வீரர்களை எல்லாம் கூட்டி கொண்டு வேகமாய் வந்தவன். அல்லேலூயா.
அவன் அழிவை யார் உனக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் அவர்களை அழிய பண்ணுவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம். உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போக, உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, வாய்க்காதுன்னு சொல்லுங்க. எனக்கு எதிராக சில பேர் ஈட்டி விடுவா. நோ, பைபிளில் சொல்லுது, சங்கீத புஸ்தகங்களில் சங்கீத பக்தர்கள் பாடுகிறார்கள், எனக்கு விரோதமாக என்ன இடப்பட்டது, அம்புகள் இடப்பட்டது, ஆனால் கர்த்தர் அதை வாய்க்காமல் போக பண்ணுவார். அதை திரும்ப பண்ணுவார். ஆமேன் ஆமேன். எல்லாம் கை அப்படி உயர்த்தி நான் சொல்கிறேன், தேவ பிள்ளையை, ஒரு கூட்டம் இங்கே இருக்கலாம், நீங்கள் சத்தியத்தை ஜஸ்ட் அப்படியே கேட்டுட்டு மேலே ஓட்டமாக இருக்கலாம். இன்னொரு கூட்டம் இங்கே இருக்கலாம், உங்களுக்கு விசுவாசம் பலப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த விசுவாசம் பலப்பட்டு இந்த வார்த்தை ஜீர்ணித்து தங்கள் உள்ளத்துக்குள்ளார பதிய 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 நான் சொல்றேன், கர்த்தர் செயல்படுவார். அவருடைய நாம மகிமை அடைய உனக்கு அற்புதம் செய்வார். உன் கண்கள் அதை காணாம். நான் பயந்து போனேன், நான் நடுங்கி போனேன், ஐயோ பின்னிட்டு பார்த்தேன். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன பண்ற, ஏன் அழுற, ஏன் பின்னுக்கு பார்க்கிற, நீ முன்னுக்கு பார், நீ முன்னுக்கு போ, நீ முன்னுக்கு போ, நீ முன்னுக்கு போ. உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் பெரியவரும். கையில் உள்ள கோலை எடுத்து நீட்டு, நான் உனக்கு கடலை பிளப்பேன், நீ தரையிலே வட்டம் தரையிலே நீ கடந்து நடந்து நீங்கள் போவீர்கள். அல்லேலூயா. இந்த பார்வையும் இராணுவத்தையும் மிதங்க பண்ணுவேன், என் நாம மகிமைக்கென்று கர்த்தர் சொல்றார். அப்படின்னா நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இதை ஏன் செய்கிறாராம்? வசனம் 17 வாசிங்கள். அல்லேலூயா. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது உன் மகிமைக்கு அல்ல, தேவ மகிமைக்கே. நீ சந்தோஷப்பட்டு நீ நல்லா இருக்குன்னு என்று விரும்புகிறார், அதனால அவர் செய்கிறார். ஆனா அவர் நாம மகிமைக்காக செய்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ பலவீனப்பட்டு போனாயா, உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போனையா, பின்மாற்றத்துக்கு போனையா, கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உன்னை முன்னோக்கி போ சொல்றார். காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் ஒரு பலத்த அற்புதத்தை செய்யும்படிக்கு அவர் விரும்புகிறார். எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள், உன்னை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இன்னும் ஆண்டவர் சொல்றார், வசனம் 19-20 கவனிங்க, வாசிக்க கேட்போம். ஆண்டவர் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறேன்றார். என்ன பாதுகாப்பு? வாசிங்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. எல்லாரும் ஒரு பிரைஸ் தள்ள சொல்லுங்க. தேவன் முன்னுக்கு போய்கிட்டு இருந்தாரு, ஆபத்து எங்க வருது? பின்னால வருது. அப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? அவருடைய தூதர்களையும் அவருடைய மேக ஸ்தம்பத்தையும் பின்னால அனுப்புறார். ஆமென். அப்ப இஸ்ரவேலும் எகிப்தும் நெருங்காதபடிக்கு ஆண்டவர் அந்த எகிப்தியர்களுக்கு இருளையும் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தையும் கட்டளையிட்டார். 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சாத்தான் உன்னை மேற்கொள்ளாண்டு பின்னால வாரான். ஆண்டவர் அவர் தூதரை அனுப்புகிறார், ஆண்டவர் அவருடைய மேகத்தை அனுப்புகிறார். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளையே, அவருடைய சமூகம்
கர்த்தர் சொல்றாரு, உன் முன்னுக்கு ஆபத்து வரும்போது நான் தூதர்களை அனுப்புகிறேன், ஒரு மேகத்தை அனுப்புறேன். உன் பின்னால ஆபத்து தொடர்ந்து உன் பின்னால வரும்போது என் தூதரை அனுப்பி உன்னை காக்கும்படிக்கு செய்கிறேன். என் தூதரை அனுப்பி மட்டுமல்லாமல் என் பிரசன்னம் மேக ஸ்தம்பம், நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், ஒரு மகிமையின் மேகம், இதெல்லாம் பாடல்ல நிப்பாட்டிட்டு போயிடுறோம், நாவல்களை அறிக்கை செய்துட்டு போயிடுறோம். ஆனா உனக்கு தெரியாம கர்த்தர் உனக்கு பின்னால அவருடைய மேக ஸ்தம்பமும் அவருடைய அக்னி ஸ்தம்பமும் அவர் உனக்கு அவருடைய தூதர்கள், இதெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லுன்னா ஆண்டவர் உன்னை காக்கும் தேவன். நீ அழிந்து போகாதபடி, நீ பொசுங்கி போகாதபடி, பார்க்கறது உனக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் போச்சு, எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, உனக்கு பார்க்க அப்படி இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, எல்லாம் மாறு, என் பலன் உன் பலன், என் கரம் உன் மேல. அல்லேலூயா. உனக்கு தெரியுமா, தெய்வ பிரசன்னம் உன்னை முன் பின் வலது இடது புறம் காக்கும் கரம். You have got a mighty presence of God with you. The simplest. மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். ஆமென். இவங்க பாருங்க, கடலை கடந்து போயிட்டாங்க, பின்னுக்கிற ரதத்துல துரட்டிக்கிட்டு வராங்க. வேதம் ஆண்டவர் சொல்ல, இப்ப நீ மறுபடியும், ஏன்னா கடலை கடந்துட்டாங்க, இப்போ மறுபடியும் கோலை எடுத்து என்ன செய், நீ கடலை நீட்டு, ஆண்டவர் சொல்றார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் தன்னுடைய நீட்டினான். கரத்தை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். எல்லாரும் ஒரு ஆமேன் 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 சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோம். வெள்ளம் போல சாத்தன் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார், அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்து. எல்லாம் கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். நாம் வீட்டு நடை நடந்திடுவோம். கொடுங்க பார்க்கலாம், உங்க காட்டு கொடுங்க. வெயிட், எல்லாம் கையை தட்டுங்க, வேகமா தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். மோசே 2 முறையும் கீழ்ப்படிந்தார். கடல் பிளக்க கரத்தை நீட்டினார், கடல் மூடவும் கரத்தை நீட்டினார். ஆண்டவர் அற்புதம். when you obey, I tell you, when you obey, நீ கீழ்ப்படியும் போது இதை கர்த்தர் உனக்கு செய்வார். கைகளை எல்லாரும் நல்லா வேகமா தட்டுங்க. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நல்ல வேகமா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். எல்லாரும் இந்த கொடியை எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆவிதாமை கொடி பிடிப்பார், அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே. எல்லாரும் கையில கொடி பிடிங்க. Just to show that we can be victorious in Christ. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வேற நாளை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வேற நாளை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலே அணுகாதே அணுகாதே. 1000 தான் துன்பம் வந்தாலே அணுகாதே அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை. எவரிபடி. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம்.
யார் கையில கொடி இல்லையோ நீங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்க போறீங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். யார் கையில கொடி இல்ல, தேடுவோம் நாம் வேற நாடே நடத்திடுவோம். எவரிபடி வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வேற நாடை நடந்திடுவோம். கொடிய வேகமா செய்யுங்க. வெற்றி நமக்கு, ஜெயம் நமக்கு, வெற்றி நமக்கு, ஜெயம் நமக்கு, உனக்கு ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எப்படியாவது உனக்குள்ளார ஒரு விசுவாசம் பிறக்கணும். நான் பாட்டுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு என் கடமை முடிஞ்சிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். ஐயா, நீ ஆண்டவரை காணுன்னு, அவருடைய அன்பை ருசி பார்க்கணும். அதனால உன்கிட்ட கெஞ்சுறேன், உன்கிட்ட மண்டாடுறேன். எப்படியாவது கிறிஸ்து உனக்குள்ளார உருவாகணுன்ட்டு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. அல்லேலூயா. உன் பிரச்சனை எல்லாம் மாண்டு போகும். கையை உயர்த்தி இப்படி செய்ய. எல்லாம் கடலில் மிதங்கும், எல்லாம் கடலில் மிதங்கும். உன் கண்கள் அதை காணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுங்க. இப்போ பாருங்க, கையப்படியே வச்சுக்கோங்க. கடைசியாக இந்த பகுதியை வாசிங்க. 29, 30, 31 வாசிங்க. அங்கே கடலில் மிதங்கிக்கிட்டு இருக்கு. என்னது? எகிப்தில் உள்ள அத்தனை ரதமும் மிதங்கிக்கிட்டு இருக்கு. வீரர்கள் எல்லாம் மிதங்குறாங்க கடலில். சில பேர் நீச்சல் அடிக்கிற யோசிச்சு பாருங்க, அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும். வசனம் சொல்லுது, வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, இந்த மகத்துவமான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அவர்கள் கண்கள் கண்டது உன் கண்கள் காணுமோ? வாழ்க்கையில, உன் குடும்பத்திலே, உன் காரியங்களிலே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். இதான் முக்கியங்க. இன்னைக்கு நீங்க எப்படி போறீங்க? விசுவாசியா போறீங்களா, அவ்விசுவாசியா போறீங்களா, இல்லைன்னா நடுத்தர விசுவாசியா போறீங்களா? நடுத்தர விசுவாசின்னா என்னன்னு தெரியுமா? நடுத்தர விசுவாசியை குறித்து வேதத்தில் 7 சபைகளுக்கு வந்த தேவனுடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறது. அனலம் இல்லாமல் குளிரம் இல்லாமல். ஆண்டவர் இப்படிப்பட்டவரோ, அப்படி ஒன்று இருக்கா பாஸ்டர்? அப்ப நான் அப்படியே இருக்கேன்னு சொன்னா அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறவனே நான் என்ன செய்திருவேனா? நான் வாந்தி பண்ணி போட்டுருவேனா? உனக்கு வாந்தினா என்னன்னு தெரியுமா? வாந்தினா உனக்கு தெரியலன்னா, ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு கொஞ்ச நேரம் பாத்ரூமுக்கு போய் இந்த 2 விரலை எடுத்து வாய்க்குள்ளார திணிச்சு பாரு, உனக்கு வாந்தி வரும். அப்ப கண்ணாடியில் பாரு, ஓ இதான் ஆண்டவர் சொன்னாரோ என்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்ட்டு. உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவாராம். பிரியமானவர்களே, வாங்க நம்ம அனலாய் இருப்போம். அதுக்கு தான் நம்ம என்ன தெரியுமா செய்துட்டு இருக்கிறோம்? இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்களாம் எப்படி தெரியுமா, எனக்கு ரொம்ப சேடாக என்ன தெரியுமா இருக்கு, நம்ம சர்ச் விசுவாசிகள் நம்முடைய கூட்டம்ட்டு அறியாமல் மற்றவங்களாம் வந்து பிளெஸ்ஸிங் பெற்றுட்டு போகிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு போய் பிளெஸ்ஸிங்காக இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கிறோன்னா, இது எனக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம நினைத்து ரொம்ப பேர் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் யூடியூப்பில் இருக்குதே, அப்போ நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் செய்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, பாஸ்டருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறேன்னு சொன்னால் இந்த வருகிற கர்சன் ஐயாவுடைய மீட்டிங்கில் நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டேன், எனக்கு ஒரு கையப்படி காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்த்துட்டேன் நான் பரவசம் அடைந்துடுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பாஸ்டரை சந்தோஷப்படுத்த கூட்டிகிட்டு போயிடுவோம் சொல்லிடுங்க, இப்பயே புக்கிங் பண்ணிடுங்க மாப்பிள்ளைய. ஐயா மாப்பிள்ளை சார் உங்ககிட்ட தான் பேசுகிறேன்,
2 நாள் கூட்டிட்டு வந்துருங்க மனைவியை. ஓகே, ஏன் என்கிட்ட மட்டும் சொல்றீங்க பாஸ்டர்? இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஐ வாண்ட் டு see all of you. ஏன்னா நம்ம சர்ச் விசுவாசிகள் ஒரு வேளை யூடியூப்பில் இருக்கிறீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த டேஸை ப்ரெஷஸாக எண்ணுங்க. நத்திங். இன்னைக்கு பாருங்கள், இதே பிரசங்கத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் போய் திரும்பி வீட்டில் போய் பாருங்கள், கேளுங்க. தேவ ஆலயத்திலே உட்கார்ந்து கேட்குறதுக்கும் யூடியூப்பில் கேட்குறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ பயன்படுத்தி கொள்வோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட்.